இனிய வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். NSWE அகாடமி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிராஷ் கோர்ஸில் Day 1 பார்ட் 2ல் இருக்கோம். ஸோ நாங்கள் தினம் கொடுக்கக்கூடிய பாடங்களை மட்டுமே நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கனாலே அதுவே மோர் தென் இனஃப். ஸோ ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா பார்ட் 2, தமிழகத்தோட மின்னாளுகை. இதுக்கு முன்னாடி மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் கொடுக்குறேன். அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான அந்த கிராஷ் கோர்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மட்டும் இல்லாமல் குரூப் 2A அதே போல் குரூப் 4க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுவும் நான் கீழே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்கள் கண் எதிரே. ஓகே, நான் வாங்க பார்க்கலாம். ஸோ தமிழகத்தோட மின் ஆளுகை. ஸோ இது ஒரு வளர்ச்சி நிர்வாகத்தில் ஒரு டாப்பிக்கில் இது வருங்க. இது மேக்ஸிமம் இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் நம்மளோட சென்செக்ஸ் டீட்டெயில்ஸு, நம்மளோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸு, நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டு, எல்லா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எங்கே சேகரிப்பாங்க? எல்லாமே நோட்ஸ் வடிவில் சேகரிப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். கரெக்டு தான், நோட்ஸ் வடிவிலையும் சேகரிக்கிறாங்க. அதே போல் எல்லாமே கம்ப்யூட்டர்லேயும் சேவ் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லைங்க. இப்போது நீங்கள் ஒரு படம் சேவ் பண்ணணுன்னா கூட நம்ம கண்டிப்பாக ஒரு 500 MB நமக்கு தேவைப்படுது. அப்போ ஒரு படத்துக்கே 500 MB அப்படின்னா நம்ம மொத்தம் 7.5 கோடி மக்கள் இருக்கோம். அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் இது வேணும்? அதை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய விஷயங்கள் ஜென்ரலாகவும் இருக்கும், தெரிஞ்சிக்கலாம் வாங்க. இதோட நோக்கம் என்ன? தமிழகத்தில் இருக்கிற இந்த மின்னாளுகையோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படைத்தன்மைங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த காலத்தில் நம்ம ஏதாவது ஒரு சிக்னேச்சர் வாங்கணும் அப்படின்னா நம்ம விஏஓ கிட்ட போவோம். தாசில்தார், ரெவன்யூ ஆஃபீஸர் மற்றும் கலெக்டர் எல்லா இடத்துலையும் போய் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ லஞ்சங்கள் எல்லாமே இதெல்லாம் இருக்கிறனால அந்த லஞ்சங்கள் எல்லாமே தடுக்கப்படலாம். ஒரு சிக்னேச்சருக்கு இவ்வளோ அமௌண்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம தடுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வெளிப்படைத்தன்மை. அதே மாதிரி நேரம், பணம். இப்போ ஒரு ஆஃபீஸருக்கும் சிக்னேச்சர் போடுறதுக்கே ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும், ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்கும். அதனால் நிறைய வேலைகள் பெண்டிங்கில் கிடக்கும். அதனால் இதெல்லாம் செக்கிங் இதெல்லாம் இல்லாமல் ஸோ நேரமும் சேவ் ஆகும், பணமும் நமக்கு சேவ் ஆகும், மனித உழைப்பும் நமக்கு சேவ் ஆகும். நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுதான் இ-சேவை மையம்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களா, நம்ம கண்டிப்பாக தெரியும். இப்போ இ-சேவை மையத்தில் நம்ம டிஎன் புக்ஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இது என்ன அதான் இ-சேவை மையத்தில் நம்ம எல்லாமே யூசேஜ் தான் நமக்கு. ஓகேங்களா? ஓகே, அதே போல் இந்திய அரசு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு திட்டம், அதுதாங்க டிஎன்ஸ்வாம், தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு. ஆக்சுவலாக அந்த டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான இடங்கள் தான் இதெல்லாமே. இந்திய அரசு ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லிச்சுன்னா, உங்களோட டேட்டாவெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு இடத்த நீங்கள் ஃபஸ்ட் தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க 2005. அது 2 வருஷமாச்சு தமிழ்நாட்டுக்கு வரதுக்கே. ஓகேவா? டிஎன்ஸ்வான்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு. 2007 வந்துச்சுங்க நம்ம தமிழ்நாட்டில். இந்தியாவில் 2005 சொன்னாங்க, தமிழ்நாட்டில் 2007 தான் வந்துச்சு. இது ஒரு கனெக்ஷன் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிக்னேச்சர் வாங்கணுன்னா வட்டாட்சியர்கிட்ட போகும் ஒரு சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் நிறைய ஆஃபீஸர்கிட்ட போய் ஃபைனலாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போகும். அதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்துக்கு போகும். இது 3மே ஒரே ஸ்டோரேஜில் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்போது நம்ம ஒன்றும் இல்லைங்க, எடுத்துக்காட்டு இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ கூகுள் ட்ரைவில் போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். யார் வேணால் அதை ஆக்சஸ் பண்ணலாம் இல்லையா? அந்த இமெயில் இருந்தால் எல்லாமே நீங்கள் இப்போ சேலத்தில் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சென்னையில் போனால் அவங்களால பார்க்க முடியாதா என்ன? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் உங்களை பார்க்க முடியும். இது எல்லாமே இன்டர் கனெக்ஷன் மாதிரி. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ டிஎன் தரவு மையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே டேட்டா ஸ்டோரேஜ் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் டிஎன் பீப்புள் ரெக்கார்டு டேட்டா எல்லாமே. அதாவதுங்க, இப்போ நம்மளோட ரெக்கார்டு எல்லாமே 7.5 கோடி மக்கள் பேரோட அந்த ரெக்கார்டு எல்லாமே சென்னையில் எல்காட் பெருங்கடியில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போது சப்போஸ் ஏதாவது டிசாஸ்டர்ஸ், ஏதாவது இயற்கை பேரிடர்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம திருச்சியிலையும் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. சப்போஸ் நம்மளால் சென்னையில் செக் பண்ண மட்டும் எடுக்க முடியலன்னா நம்ம திருச்சிக்கு போயிடலாம். இல்லை சார் திருச்சியிலையும் பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பூனேக்கு போயிட வேண்டியது தான்.
ஓகேங்களா. இது வந்து ஒரே ஸ்டோரேஜ் தான், 3 இடத்துல வச்சுருக்காங்க. ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த ரெக்கார்டு என்னென்னலாம் ரெக்கார்டை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோ இம்பார்ட்டண்டான ரெக்கார்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான ரெக்கார்டு தான். குற்றங்கள், ஸோ மனிதர்களோட குற்றங்களுக்கான ரெக்கார்டு அதில் இருக்குது. அதே போல் சுகாதாரங்கள், நீட்னஸ், க்ளீன்லினஸ், அதை பற்றின ரெக்கார்டு அதில் இருக்குது. அதே போல் பத்திரங்கள், ஸோ லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனு மற்றும் நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்ஸு மற்றும் நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ், ஓபிசி சர்டிஃபிகேட் நிறைய இருக்குது இல்லையா, அது எல்லாமே அதில் இருக்கும். பத்திரமா இருக்கும். அதே போல் குடியிருப்புகள், ஸோ நம்மளோட லேண்ட் டேக்ஸு, ஏரியா வாட்டர் டேக்ஸு, இது டேக்ஸு, அது டேக்ஸு, ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸ் மற்றும் நிறைய விஷயங்கள் குடியிருப்பு மற்றும் நிறைய விஷயங்கள் அது இருக்குங்க. அதே போல் பேரிடர்களை பற்றியும், ஓகேங்களா. ஸோ பேரிடர்கள், இப்போ ஏதாவது இயற்கை பேரிடர்கள், இப்போ சுனாமி வந்துச்சு 2004, அப்போ அதை பற்றி, அப்போ அந்த மக்கள் வந்து இப்போ எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்னென்னலாம் அவங்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே இதில் இருக்கும். அதே போல் டிஎன் க்ளவுடு, இப்போ இந்தியா வந்து 2005 தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது நம்ம தமிழ்நாடு வந்து 2007 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் எல்லாமே. ஸோ தமிழ்நாடுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குதுங்க. அதுதாங்க மையத்தின் மேக கணினியகம். க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் என்னதுங்க, நமக்கு இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குதுங்க, கூகுள் ட்ரைவ் மாதிரி தான். கூகுள் ட்ரைவும் ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி தான். இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை நான் கூகுள் ட்ரைவில் ஏற்றிக்கிறேன் அப்படின்னா நான் எப்போ வேணால் நான் பார்த்துக்கலாம் இல்லையா. அதே மாதிரி தாங்க இது க்ளவுட் ஸ்டோரேஜ். யார் வேணால் பார்த்துக்கலாம்னா இன்டர் கனெக்ஷனில் இருக்கிறவங்க தான். ஓகே. ஸோ வட்டாட்சியர், மாவட்ட கலெக்டர், அதே போல் வந்து தலைமை செக்ரட்டரியேட், ஸோ இவங்க பார்த்துக்கலாம். அவங்க அந்த ஆஃபீஸர்ஸுக்கு நடுவில் இருப்பாங்க பார்த்தீங்களா, விஏஓ, அவங்களும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ மையத்தின் மேக கணினியகம் இது வந்து 2016 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. 2016 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. காஸ்டேஜ் எவ்வளோ ஆச்சுன்னா 11.39 கோடி செலவில் இது பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் மின்னாளுகை செயல்பாடுகளை விரைவில் அணுகிறது. 28 பயன்பாட்டு மென்பொருட்கள் பதிவேற்றப்பட்டுள்ளன சொல்கிறாங்க. அதாவதுங்க இந்த அமௌண்ட் வச்சு 2016 11.89 crore வச்சு 28 சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மின்னாளுகை செயல்பாடுகள் வந்து விரைவில் ஃபாஸ்டஸ்ட்டு சிஸ்டம்ங்கிற மாதிரி இதெல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஓகே. இ-சேவை மையங்கள் அப்படின்னா, ஸோ வந்து 6 கிராமத்தில் வந்து ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. 6 கிராமத்தில் ஒன்று செலக்ட் பண்ணி பண்ணுறதுங்க. இதான் இ-சேவை மையம். சிஎஸ்சிங்கிறது பார்த்திங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டர், காமனான சரி, இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேங்களா. அதே போல் G2Cனா ஸோ கவர்மெண்ட் டு சென்ட்ரல். ஓகே. ஸோ கவர்மெண்ட் டு சென்ட்ரல், எல்காட்டு அண்ட் டேக் டிவி, இது எல்லாமே இது ரிலேஷன் தான். ஓகேங்களா. ஸோ 2016 மட்டுமே 10,558 காமன் சர்வீஸ் சென்டர் இது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 2016 10,558. இப்போ 2021 கண்டிப்பாக வந்து 11,000 கிராஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ எல்காட் பெருங்குடியில் தான் இதெல்லாம் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 2014 தான் வந்து சென்னைக்கு ஃபஸ்ட்டு இது வந்துச்சுங்க. ஓகேங்களா. 2014 தான் ஃபஸ்ட்டு இது வந்துச்சு. ஸோ நல்லா ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆர்டர் வைஸாக வந்துட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இதை மின்னாளுகை வந்துச்சு 2007 தான். ஓகேங்களா. 2016 தான் வந்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் வந்து 11.89 crore rupees செலவு பண்ணி சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. எல்லாம் விரைவில் ஃபாஸ்டஸ்ட்டு சிஸ்டம்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் 2014 தான் வந்து ஃபஸ்ட்டு சென்னைக்கு வருது. ஓகேங்களா. ஓகே. ஸோ உள்ளங்கையில் வந்து சான்றிதழ் திட்டம், உள்ளங்கை தான் TNURL 2017 உள்ளங்கை சான்றிதழ் ஒன்றும் இல்லைங்க, ஸ்லிப்பு தான். இப்போ இ-சேவை மையத்துக்கு போய் நீங்கள் புக் வாங்குறீங்கன்னா நம்ம ஸ்லிப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதுதான் TNURL. அதே போல் கைபேசி, நம்ம வந்து ஃபோனுக்கும் மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்களா, ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும். அதே மாதிரி பதிவிறக்கம், டவுன்லோடு நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த வசதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் அம்மா இ கிராமம் அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கிராமத்தை வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமம் செலக்ட் பண்ணி அங்கே வந்து வைஃபை திட்டங்கள், ஹாட்ஸ்பாட், நெட் ஃபெசிலிட்டி எல்லாம் இது ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகே. அம்மா ஆப்னு ஒன்று இருக்குது. அதோட அம்மா ஆப்புக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா அஷ்யூர்டு மல்டி மாடல் ஆக்சிஸ், அஷ்யூர்டு மல்டி நிறைய மாடல் ஆக்சிஸ் டு இ சர்வீசஸ். இதுதான் வந்து அம்மா ஆப்பு. இது அவைலபிளாக இருக்குது நமக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமேங் ஆப்புங்க. உமேங் ஆப்னா யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். ஓகேங்களா. யுனைடெட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸு. 3 சேவைகள் இருக்குது. ஒன்று மத்திய, ஒன்று மாநில, இன்னொன்று உள்ளாட்சி, சென்ட்ரல், ஸ்டேட், அப்புறம் லோக்கல் பாடிஸ். எல்லாத்துக்கும் ஒரே தரவு மையம் தான்.
நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பருங்கிறது பார்த்தீங்கன்னா 2017 தான் ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்லாம் லேட்டஸ்ட்டாக வந்தது தான். ஸோ போத் லாங்குவேஜில் நமக்கு அவைலபிள், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகேங்களா. ஸோ மத்திய மாநில தகவல் தொழில்நுட்ப திட்டம் இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ மத்திய மாநில தகவல் தொழில்நுட்ப திட்டம் கட்டுரை வாயிலகம். ஓகேங்களா. அதே போல் தாளுங்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அக்ரிகேஷன் அண்டு அனலிசிஸ் லேயர். ஸோ எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ் அக்ரிஷன்ஸ் அண்டு அனலிசிஸ் லேயர். ஓகேங்களா. இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ், இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட 2 டேர்மு தான், அக்ரிகேஷன் அண்ட் அனலிசிஸ் லேயர். ஓகேங்களா. இது மத்திய மாநில புள்ளி விவரங்கள் காட்டும் இணைய தரவு தளமாகும்னு சொல்கிறாங்க. அதே போல் மின் ஆளுமை கொள்கைகள் கனெக்டிவிட்டி 2018 தான் ஸ்ட்ராங்காக வந்துச்சு நமக்கு. மின் ஆளுகை கொள்கைகள்னு பார்த்தீங்கன்னா 2018 தான் ஸ்ட்ராங்காக வருது. இது வந்து ஒரு கனெக்ஷன் தாங்க. ஸோ G2Cனா இதுக்கு முன்னாடி நான் G2C வந்து கவர்மெண்ட் டு சென்ட்ரல்னு சொல்லியிருப்பேன். கிடையாது, இது கவர்மெண்ட் டு கன்சியூமர். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் டு கன்சியூமர். ஸோ G2Eனா கவர்மெண்ட் டு எம்ப்ளாயிஸ், அதாவது விஏஓ தாசில்தார் அவங்களுக்கு எல்லாமே. ஓகேங்களா. ஸோ G2Gனா கவர்மெண்ட்டு, G2Bனா கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் பீப்புள். ஒரு கனெக்டிவிட்டி தான். இப்போ G2Cனா கன்சியூமர்ஸ். இப்போ நம்ம எல்லாமே கன்சியூமர்ஸ் தான். அப்போது கவர்மெண்ட்டுக்கும் கன்சியூமர் ஆகிய நமக்கும் இருக்கிற தொடர்பு. அதே போல் G2Eனா கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கான ஒரு தொடர்பு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இதுதான். ஓகேங்களா. அதே போல் இல்லந்தோறும் வீட்டிலிருந்தே 2015 கொண்டு வந்தாங்க இல்லந்தோறும் இணையம். இது நடைமுறைக்கு வந்தது 2016 தான். நீங்கள் நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்கள். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறதில்ல, நமக்கு வந்து டக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் 2016 தான் நமக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா 2016 தான் நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம அம்மா ஆட்சி இருந்த காலகட்டத்தில். ஓகேங்களா. இலவச வைஃபைங்கிறது 2016 தான். இந்த 2016 நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ முதல் கட்டம் வந்து 50 இடங்களில் ஆரம்பித்தாங்க. அதில் சேலமும் ஒன்று, சென்னை, திருச்சி, இதெல்லாமே. ஓகே. முதல் கட்டமாக 50 இடங்கள். பாரத் நெட் திட்டம் 2017 அனைத்து கிராமங்களையும் வட்டார தலைமையிடத்தில் OFC இணையத்தில் அதாவது ஒன்றும் இல்லைங்க. பாரத்துங்கிறது என்னதுங்க. ஸோ BSNL தானே, பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் தானே, அது தானே. ஓகேங்களா. ஸோ அதுதான் பாரத் நெட்டுன்னு. ஸோ அதுதான் வந்து ஷார்ட்கட்டாக சொல்கிறாங்க. ஆப்டிக்கல் ஃபைபருங்கிறது நீங்கள் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்குலாம் நிறைய பிடிச்ச பாடம் ஆப்டிக்கல் ஃபைபர். இதில் நிறைய ஃபாஸ்டஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும். அதை யூஸ் பண்ணி இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய விஷயம். ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஓகேங்களா. அதே போல் தமிழர் தகவல் வாட்டற்படை டெக்னாலஜிக்கல் 2014 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மின் நூலகம் லைப்ரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி செலவில் 2017 ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து இது வரைக்கும் எவ்வளோ டிபி ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்கன்னா 9.12 டிபி. 1 MBக்கே நமக்கு வந்து 50 பேஜ் வந்துடுங்க. ஓகேங்களா. ஸோ 50 பேஜில் ஒரு 22 அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. அப்போனா 9.12 டிபினா எவ்வளோ பேஜஸ்ன்னு நினச்சி பாருங்கள். அதே மாதிரி வந்து இது வந்து 2017 ரெக்கார்டு தான். இப்போ 2021 அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக 15 டிபி தாண்டி இருக்கும். எவ்வளோ புக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா 24,656 புக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ டிஎன் தகவல் தொழில்நுட்ப விதி 2016. ஓகேங்களா. டிஎன் தகவல் தொழில்நுட்ப விதி 2017 மேக்ஸிமம் 2016 தான். மின்னாளுகினாலே மேக்ஸிமம் 2016 கண்ணை மூடிட்டு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீவன் பிரமான்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒரு 50,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 20,000 பேர் வந்து 50 லட்சம் பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். ஆனால் 25 லட்சம் பேர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ 25 லட்சம் பேர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அது வந்து ஏமாற்ற முறை தான். அப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஜீவன் பிரமாத் மூலமாக, ஆதார் டிஜிட்டல் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஒருத்தர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கார். அவர் வந்து வேலை வந்து ரிட்டையர் ஆன பிறகு அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கான பென்ஷன் வரும். ஆனால் அவர் போன பிறகும் அது வந்து இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருக்கிறது, அது ஒரு தவறான விஷயங்கள். அதுக்கப்புறம் இனாம்னா எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரானிக் நேஷ்னல் அதாவது இனாம்ங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்லுவாங்கள்ல, இப்போ சென்னையில் தக்காளியோட விலை வந்து 20 ரூபாப்பா 1 கிலோ. ஆனால் சேலத்துக்கு வந்தீங்கன்னா வெறும் 10 ரூபா வாங்கிட்டு போகலாம். அதுவே நீங்கள் ஒசூருக்குலாம் போனால் 5 ரூபா. இது இல்லாமல் இந்த ஒரு வேறுபாடுகள் இல்லாமையே இப்போ சேலத்தில் 10 ரூபானா நீங்கள் டெல்லிக்கு போனாலும் அதே 10 ரூபா தான். நீங்கள் சண்டிகருக்கு போனாலும் அதே 10 ரூபா தான். ஜம்மு காஷ்மீர் போனாலும் அதே 10 ரூபா தான். கன்னியாகுமரி அதே 10 ரூபா தான். அதே ஒரே ரேட்டு.
ஒரே ரேட்டு வர மாதிரி ஓகேங்களா. இனாம் ஸோ எலக்ட்ரான் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் விவசாய விளைபொருட்கள் ஒரே சந்தை தான், எல்லாத்துக்குமே ஒரே சந்தை தான். ஆனால் அது ஏன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்றும் ஃபேமஸுங்க. இப்போ சேலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரும்பு இதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி சென்னைன்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று இருக்கும். அப்போது அந்தந்த ஊரில் இருக்கிறதுக்கு அவங்க விலை மதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வேறு தனியாக பேசலாம், இப்போ இது வேணாம், டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, ஆதார் சட்டம்னு 2017 தான் கொண்டு வந்தாங்க. உதய் ஸோ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் ஆரம்பித்தாங்க. ஸோ தமிழ்நாடோட இணையதளம்னு பார்த்தீங்கன்னா www.tn.government.in. அதுக்கப்புறம் டிஎன்டிஆர்சினா தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம்ங்க. ஸோ தமிழ்நாடு தமிழ்நாடு நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிற மாதிரி தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம். ஓகே, ஸோ திருச்சியில் இருக்குது. 24/7 2017 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எப்போ போனாலும் இருக்குங்க. தொலைநோக்கு பார்வை 2023 பேஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அனைத்து குடிமக்களுக்கும் வசிப்பிடத்திலேயே வழங்குதல் முகாம். ஓகேங்களா. ஸோ வீட்டில் இருந்து எல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு தலைவர் ப்ளஸ் இது வந்து யார் யார் இருக்காங்கன்னா, ஒரு தலைவர் ப்ளஸ் 11 உறுப்பினர்கள் ப்ளஸ் 1 முதன்மை செயல் அதிகாரிகள் இருக்காங்க. ஹெட்டு ஒருத்தருங்க. ஓகேங்களா, ஒருத்தர் தான் ஹெட்டாக இருக்க முடியும். இதுக்கு மெம்பர் வந்து 11. அதே போல் வந்து முதன்மை செயல் அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1. ஸோ ஸ்டேட் போர்ட்டல் ஆல் டேட்டா ஸ்டோரேஜ் மாநில சேவை இணையதல் எல்லாம் பார்த்துட்டோம். டிஎன்ஜிஎஸ்னால் ஜாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், தமிழ்நாடு புவிசார் தகவல் அமைப்பு www.tngis.tn.government.in. அதுக்கப்புறம் எஸ்டிஏன்னா ஸ்டாண்டர்ட் டிஜிட்டல் அட்ரஸ் நம்பருங்க. டிஎன் முகவரியுடன் கூடிய அல்லது முகவரியற்ற அனைத்து இருப்பிடங்களுக்கும் எண் எழுத்து வடிவ குறியீடு எண் 2017 2017 வரைக்கும். எஸ்டிஏன்னா ஸ்டாண்டர்ட் டிஜிட்டல் ஆதார் அட்ரஸுங்க. இது வந்து அட்ரஸ் நம்பர், ஸ்டாண்டர்ட் டிஜிட்டல் அட்ரஸ் நம்பர். டிஎன் முகவரியுடன் கூடிய முகவரியற்ற அனைத்து இருப்பிடங்களுக்கும் எண் எழுத்து வடிவ வீட்டில் இருந்து எல்லாமே வாங்கிக்கலாம், அவ்வளோதாங்க. அது எப்படி எஸ்ஆர்டிஎஸ்னால் ஸ்டாண்டர்ட் ரெசிடென்ட் டேட்டா ஹப்பு. ஸோ ரெசிடென்ஷியல் டேட்டா ஹப்னா இப்போ அட்ரஸ்லாம் இருக்குது, ஒன்றுக்கும் ஒவ்வொரு டோர் நம்பருக்கும் ஒரு அட்ரஸ்லாம் இருக்குல்லையா, அது எல்லாமே ஸ்டோரேஜ் இருக்கும். ஆதார் எண் வாயிலகம் தான். அதாவதுங்க இந்த ஆதார் எண்ணு தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா டேட்டா ஸ்டோரேஜுக்காகவும் இல்லை டோல்கேட்டில் இருக்கிற ஒவ்வொரு வண்டியிலேருந்து எல்லாமே ஆதார் கார்டோடு இணைச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, எல்லா ஸ்டோரேஜும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ப்ளேலிஸ்ட்லாம் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நன்றி, வணக்கமுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக்ஸ் நோட்ஸ் அண்ட் பிடிஎஃப். தேங்க்ஸ் யூ.